அன்புக்குரிய கர்நாடக மக்கள் அனைவருக்கும் தமிழக மக்கள் சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளாக தமிழகத்துக்கு தண்ணீர் வரவில்லை என்று எப்பொழுது பார்த்தாலும் தகராறு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தகராறுக்கு பின் தண்ணீர் வரும். இப்படியே பல காலங்களாக இப்படியே ஒரு பிரச்சனை நடந்து வருவது மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் தானே, இந்திய தாயின் மக்கள் தானே நாம் எல்லோரும் சகோதரர்கள், சகோதரிகள். மனத்தாலும் இனத்தாலும் மதத்தாலும் மொழியாலும் நாம் வேறுபட்டிருந்தாலும் நாம் எல்லோரும் மனதாலும் எண்ணத்தாலும் ஒன்றுபட்டவர்கள். India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I shall always try to be worthy of it. I shall give my parents, teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. In their well-being and prosperity alone lies my happiness. இதுபோல் ஒரு சபதத்தை ஏற்றுக்கொண்டுதான் நாம் படிக்கிற காலத்தில் வகுப்பறைக்குள் செல்கிறோம். அந்த உணர்வு எப்போது நமக்கு வர வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நாம் எல்லோரும் இந்திய தாயின் மக்கள் என்று நினைவு மனதில் இருந்தால் நாம் எல்லோரும் சகோதரிகள் என்ற எண்ணம் எப்போதும் நம் மனதில் நிலைத்து நிற்கும். கர்நாடகாவில் குடகுமலையில் உற்பத்தியாகி பாய்ந்து வரும் அந்த காவிரி ஆறு கர்நாடக மக்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்துவிட்டு அதன் பிறகுதான் தமிழகத்துக்கு ஓடி வருகிறார். எப்படி ஒரு தாய்க்கு 10 பிள்ளைகள் இருந்தால் 10 பிள்ளைகளையும் அவர் சமமாகத்தான் பார்ப்பார், ஒரே பார்வைதான் பார்ப்பார். அதே போல்தான் கர்நாடக மக்களுக்கு வேண்டிய தண்ணீரை எல்லாம் கொடுத்துவிட்டு மிகவும் அன்போடு தமிழகத்தில் வாழும் தன் பிள்ளைகளை பார்க்க ஆவலோடு ஓடி வருகிறார். அதை நாம் தடுக்கலாமா? ஏனென்றால் தமிழக மக்களும் உங்கள் சகோதரர்கள் தானே. அவர்களிடம் ஏன் உங்களுக்கு கோபம்? ஏன் தண்ணீர் தாங்கள் விடமாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறீர்கள் கர்நாடக மக்களே? கர்நாடகத்தில் புதிதாக பதவியேற்றிருக்கும் முதலமைச்சர் சிவகுமார் அவர்களுக்கு நன்றாக தெரியும். நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கிறது. அதே போல் கர்நாடக மக்களின் தலைவராக வந்திருக்கும் சிவகுமார் அவர்கள், மாண்புமிகு சிவகுமார் அவர்களுக்கும் கல்லுக்குள் ஈரம் இருப்பது போல் அவருடைய நெஞ்சுக்குள்ளும் ஈரம் இருக்கும். பல நாள் பிடிவாதமாக இருந்தாலும் இறுதியில் அவர் தமிழக மக்களை நினைத்து பார்ப்பார். இப்பொழுது விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார். தண்ணீர் இல்லை, பயிர்கள் எல்லாம் காய்ந்து விட்டது, நாங்கள் என்ன செய்வோம் என்று வருந்துகிறார்கள், வாடுகிறார்கள். இந்த நிலைமை எதற்கு? நாம் ஏன் அவர்களுக்கு தண்ணீர் விடாமல் இருக்க வேண்டும்? பிடிவாதத்தை தளர்த்திவிட்டு மாண்புமிகு திரு சிவகுமார் அவர்கள்